உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே கிருஷ்ணா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கறேன். இது நீங்க தூங்குற நேரம்னு தெரியும். ஆனா என்ன பண்றது, ஒரு பக்தியோட தூக்க கெட்டு போச்சுன்னா அவ தன்னோட தெய்வத்துக்கிட்ட தானே வந்து நிப்பா. உங்களால மட்டும் தானே அமைதி இல்லாத என் மனசுக்கு அமைதியை கொடுக்க முடியும். உங்களுக்கே நல்லா தெரியும், இது வரைக்கும் உங்க பார்வையில தப்பா படுற எந்த விஷயத்தையுமே நான் என் வாழ்க்கையில பண்ணதே கிடையாது. வாழ்க்கை முழுக்க உண்மைன்ற பாதையில தான் போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு முதல் தடவையா ஒரு வேலையை பண்ண போறேன். அது உலகத்தோட பார்வையில மட்டும் இல்ல, உங்க பார்வையில என்னோட பார்வையில கூட தப்பான காரியம். இந்த காரியத்தை சாதாரணமா எல்லாரும் திருட்டுத்தனம் குற்றம்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, என் சூழ்நிலை அப்படி. சில சமயத்துல உண்மைன்ற பாதையை அடையறதுக்கு தவறான பாதையில போய் தான் ஆக வேண்டியிருக்கு. கடவுளே கிருஷ்ணா, அதுவும் இந்த குடும்பம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தவறான பாதையில இல்ல, நான் நெருப்பு மேல நடக்க வேண்டி வந்தாலும் நான் அதை கண்டிப்பா செய்வேன். கடவுளே கிருஷ்ணா, அன்னைக்கு உங்க மேல சத்யபாமாவோட சமந்த கமானி திருட்டு பழி விழுந்தப்போ அப்போ எல்லாருமே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு என் மேலேயே ஒரு பெரிய பழி விழ வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் என்ன திருடின்னு கூட நினைக்கலாம். எந்த குடும்பத்தில இருந்து எந்த வீட்ல இருந்து நான் அன்பையும் பாசத்தையும் மட்டும் அடைய ஆசைப்படுறேனோ, எனக்கு அந்த வீட்லயே எல்லாரும் என்ன நகை பணத்தாசை பிடிச்சவன்னு சொல்லுவாங்க, திருடின்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு அந்த திருட்டு பழியில இருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்களோ, அதுக்கப்புறம் சத்யபாமா உங்களுக்கு மனைவியா கிடைச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்னையும் இந்த குடும்பத்தையும் ஜெயிக்க வச்சிருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லுவீங்கல்ல, நாம ஒரு புண்ணியம் பண்றதுனால 100 பாவம் கழிஞ்சிடோன்னு. அதனால என்னோட இந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற நோக்கத்தை புண்ணியமா நினைச்சு நான் செய்ய போற இந்த காரியத்தை மன்னிச்சிடுங்க. எனக்கு துணையா இருங்க கடவுளே கிருஷ்ணா. கடவுளே கிருஷ்ணா போற்றி. என்னாச்சு? என்ன யோசிக்கிற? எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு கீர்த்தி. அதாவது நான் என்னோட மூளையை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ராதா செஞ்ச காரியம் அதுல அவ தப்பு இருக்குதான். ஆனா ராதா அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான்னு என் மனசு சொல்லுது. ராதா தப்ப தவிர வேற என்ன பண்ணுவா? அதுவும் இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமும் அஜித் நீ அவளை நம்பணும்னு நினைக்கிறியா? இல்ல கீர்த்தி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. மனுஷனா பிறந்தா 2-3 தப்பு பண்ணதானே செய்வாங்க. அதுக்கு நான் அந்த மனுஷனையே தப்புன்னு சொல்லக்கூடாதுல. 1-2 தப்பு கிடையாது. ராதாவோட லிஸ்ட் ரொம்ப நீளுது. ராதா இந்த வீட்டுக்கும் சரி மோகன் அண்ணாக்கும் சரி ஒரு பேட் நியூஸ், அவ்வளவுதான். ஐயோ கீர்த்தி, நீ ஏன் அந்த மாதிரி எல்லாம் சொல்ற? ராதா இந்த வீட்டுக்காக எவ்வளவு பண்ணிருக்கா. முதல்ல குஷியோட உயிரை காப்பாத்தினா, அப்புறம் மோகன பாம்பு கடியில இருந்து காப்பாத்தினா. அதெல்லாம் கூட விட்டுரு. இன்னைக்கு நாம 2 பேரும் ஒன்னா இருக்கோம்னா அதுக்கு காரணமும் ராதா மட்டும் தானே. இல்லனா குஷியோட அந்த பஸ் இன்சிடென்ட்ல நான் உன்னை இழந்திருப்பேன் கீர்த்தி. ராதா செஞ்சதெல்லாம் இந்த குடும்பத்துல உள்ளவங்களோட பார்வைக்கு நல்லவளா தெரியணுங்கிறதுக்காக. அவளோட பிளானே அதுதானே. முதல்ல அப்பாவி பொண்ணு மாதிரி வந்து நம்ம மனசுல இடம் பிடிச்சா, இப்ப நம்ம எல்லாரையும் ஏமாத்தி தலைமையில ஏறி உட்கார்றது. இந்த வீட்டோட சொகுசு வாழ்க்கையை வாழணும். அது மட்டும் இல்லாம திரிவேதி குடும்பத்தோட மருமகளாகணும். உனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ராதா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. என் மனசு சொல்லு. நீ உன் மனசு சொல்றத கேட்கவே கேட்காத. ராதா தப்பா இருந்தா தப்பா இருக்கா, எப்பவும் தப்பா தான் இருப்பா. ராதா அவளுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணி தொலைச்சுக்கிட்டோம். ஆனா இப்போ ஏன் தூக்கத்தை யாரு வந்தாலும் தடுக்கவே முடியாது. புரிஞ்சுதா? இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு என் மூளை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சுமா தாமினி. நான் தூங்க போறேன். ஆமாமா, இது தூங்க வேண்டிய நேரம் இல்லம்மா. பின்ன
பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற நேரமா? இங்க பாரு தாமினி, நான் வேணா பாட்டு போட்டு விடுறேன், நீ நல்லா டான்ஸ் ஆடு. நான் போய் தூங்க போறேன். அம்மா கொஞ்சம் அங்க பாருங்க. அந்த கருப்பு கோட்டு போட்ட ஆளு. இவனா? இவன் எதுக்காக இங்க வந்தா? இவன் யாருன்னே தெரியலையேம்மா. நம்ம வீட்டுக்குள்ள எதுக்கு வந்திருக்கான்? இவனுக்கு அப்படி என்னதான் வேணும்? வீட்ல எல்லார்கிட்டயும் நாம இவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா இவன் யாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயோ, அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன? அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. ஆனா என் கணக்க தீர்த்துக்கணும். இப்போ என்ன கணக்கு தீர்த்துக்க போறீங்க அவன் கிட்ட? மறந்துட்டியா? இது வரைக்கும் எவனும் தைரியமா இந்த காவேரி கிட்ட சின்ன நெயில் கட்டரை கூட காட்டதில்ல. ஆனா இவன் என் கழுத்துல கத்திய வச்சு என்ன பயமுறுத்துறான். எங்க என் கட்ட எங்க? அம்மா, இன்னைக்கு அவனை அடிச்சு கொலை பண்ணாம விட மாட்டேன். அம்மா, நீங்க எது பண்றதா இருந்தாலும் யாருக்கும் எதுவும் தெரியாம பண்ணணும். அது உண்மைதான். ஆனா அட தாமினி, அவன் எங்க போயிட்டான்? சரி, போயிட்டாலும் விடு. இல்லனா அவன் சாவு என் கையில தான் இருக்கும். எவனாலையும் அவனை காப்பாத்திருக்க முடியாது. அதான் அவன் போயிட்டான்ல. போன தடவை கத்திய கழுத்துல வச்சுட்டு போனான். இந்த தடவை அந்த கத்தியால நான் அறுத்தாலும் அறுத்துட்டு போயிடுவான். பிரச்சனை தான் போயிடுச்சே. இல்ல அதெல்லாம் போலமா. அது நம்மளோட பிரச்சனையா இல்ல ராதாவோட பிரச்சனையான்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்ல. இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க. ஐயோ, இந்த வீட்ல நிம்மதியா தூங்க கூட முடியலையே. இவங்கிட்ட மாட்டி சாவறதை விட மொத்தமா போயிடலாம் போல இருக்கே. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. எங்க போன? மாட்டினாவன். மாட்டினியாடா? கருப்பு கொட்டை போட்டுக்கிட்டு எங்களையே ஏமாத்துறியா நீ? இன்னைக்கு உன் முகத்தரைய கிழிக்காம விட மாட்டேன். தாமினி, கயிறை விட்டுறாத, கெட்டியா புடிச்சுக்கோ. கயிறை விட்டுறாத. இன்னைக்கு இவனோட எலும்பு எண்ணாம விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.